சிற்றம்பலம். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று வழி நாள்வா யானை முகவன் யானை முகனை பெறவி செய்குவிப்பாம். நாங்கள் கோயில் புராணத்துல உமாவதி சிவாச்சாரியார் அருளி செய்த கோயில் புராணத்துல நாங்கள் இன்றைக்கு 3வது புராணம் பதஞ்சலி சருக்கம் என்று வந்திருக்கிறோம். அதுல இந்த வகை வளர் புலிக்காலெனின் முனிவன் எழுந்து எந்தை அந்த மிலாவானந்த நிறுத்தம் தருளன்று பந்தமர பணிந்திருப்ப பரவு பதஞ்சலி அவன் பால் வந்தபடி இருந்தபடி போனபடி வகுத்துரைப்பாம். ஞான நேயங்களுக்கு பிரிவில்லாமையால் ஞானந்தானே நேயத்தை தரிசிக்கும் என்று அறிந்த வகையினாலே பெரிய தேசையுடைய வியாக்கிரவாத முனி சித்தந்தெளிந்து சுவாமியே முடிவில்லவான் அந்த நிறுத்த முந்தரிசிப்பு தருளுவாயாக வென்று அதுக்கு விலக்காயிருக்கும் பந்தபாச நீக்க சிவார்ச்சனை பண்ணி இருப்ப யாவரும் பெறவும் பதஞ்சலி போ பலத்தினாலே வியாக்கிரபாதர் அருகே வந்தபடி நெடுநாள் தபசு பண்ணி இருந்தபடி நமக்கு தெரிந்த மரியாதை கூறு படுத்தி சொல்லுவோம். பதஞ்சலிக்கு வியாக்கிரவாதரும் உண்டாயிருக்கின மண்டத்தை தான் இங்க சொல்லினோம். இப்ப பதஞ்சலி சருக்கத்துல வியாக்கிரவாதர் எப்படி இந்த பதஞ்சலியோட வந்து சேர்ந்தாருன்றதை சொல்லினன் ராணி அக்கா. பாட்டு இப்ப 2வது பாட்டை படிங்க. பரந்த பெரும் பாட்கடலில் பெரும் பாற்கடலிற் பள்ளி கொள்வான் ஒளிந்தொரு நாள் இருந்தவமான அங்க இங்க பாருங்க நொழிந்தொரு நாள் அந்த ஆனா கிடக்குது லாக்ல ஆனா கிடக்குது. அப்ப அங்க நாள் ஒரு நாள் மாரானந்தன் மிசைய அரிய சங்கரவன்று கரங்கள் சிரமுசை முகிழ்ப்ப கணன் அருவி சொரிய நிமிர்ந்த இருந்தனன் முந்தியாத பொழுது மணி விளக்கென்ன. நீங்க முந்தியதுவல் வாசிக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த டச்சிலாத்துலதான் நீங்கள் வரல. அகன்று விசாலமாகிய பெரிய திருப்பாற்கடலில் பெருந்தவமிக்க நாக சயனத்திற் பள்ளி கொள்ளும் செய்கையை ஒளிந்த ஒரு நாள் மகாவிஷ்ணுவானவர் அரகர சங்கர என்று உச்சரித்து கையாளானவை தலைமேலே ஏறி குவியாக நிற்ப கண்களருவாமாகிய வாயுமுன் சலியாத சித்திர தீபம் போல பத்மாசனம் விளங்க இருந்தார். திருமகளும் அணுகாது திகை தயரத்திறந்து வணி பரிசனமும் மிக நடுங்க பரானந்த பாராயணனாய் பெருவிலனுபவ நீங்கி புவிமிடைந்திருளென வந்திரு பருதி எழுகிரி போல் இருகண் மலர் தர விருந்தான். இப்பரிசு கண்ட மகாலட்சுமியும் அணுக பயப்பட்டு திகைக்கு நிற்ப குற்றந்தீர்ந்த அடிமையான சேடனும் மற்ற பரிசனங்களும் நம்பால் அபராதம் உண்டோவென்று மிகவும் நடுங்க பரமானந்தத்திலே பரவசராய் ஒப்பில்லாத சிவானுபவ நீங்கி பூமியில் அந்தகார மேலிட்டு என்ன 2 ஆதித்தர் கூடி வந்து திக்கும் உதய பருப்பதம் போல விழிமலர்ந்து இருந்தார். புண்டரிக விழிமலர்ந்து புனரமளி கழிந்த புனல் கொண்டு நியதிகண் முடித்து குலவிய மண்டபமேறி தண்டரள மணிப்பந்த தமைய தமணிய பூந்த விசன்மிசை அண்டர் தொழுவந்திருந்தானந்த வந்தன் தொழுதிருந்தான
நந்தவனந்தலுடன் செந்தாமரை கண்விழித்து நித்திரை பெருந்தின நாகசயன நீங்கி சுத்த சலங் கொண்டு அனுட்டானம் பண்ணி முடித்து நவரத்தின பிரகாசம் பரந்த மண்டபத்தில் ஏறி குளிர்ந்த முத்தின் பந்தற் கீழிட்ட பொலிவினையுடைய பொற்சிங்காசனத்தின் மேலே பிரமாதி தேவர்கள் வந்து நமஸ்கரிக்க சுகநித்திரையுடனே சாக்கிரம் கலங்கி இருந்தார். சாக்கிரம் பாத்தீங்களா அந்த அவஸ்தைகள். சாக்கிரம்ண்டா அந்த எல்லாத்தோடையும் சேர்ந்திருந்தார் என்றதுதான். ஆழ்ந்த மடையுடை புனல் போற்றம் பிரானிடங்கருதி ஆழ்ந்த வினை வழிமாற்றி ஆனந்த பரவசனாய் வாழ்ந்தளவில் பேரின்ப வாரி வழியே ஒழுகி வீழ்ந்த கருத்தினை மேட்டு மடைப்புலமேற்றான் பள்ள மடையை எடுத்தோடும் சலம்போல் பரமசிவன் தாருகாவனத்தில் நடித்தருளிய நிறுத்த நந்தத்தில் கருத்தை செலுத்தி தாம் முன்பு அழுந்தும் துன்ப குழியை மாற்றி அதே அழுந்து மண்டு டக்கண்டு மாத்தினான் என்று சொல்லுங்க. இங்க துன்பம் வந்தபடியே அங்க அழுந்து மண்டுதான் பெறும். முன்பு அழுந்தும் அந்த என்ன நான் முதல் முன்பு அழுந்து மண்டு சொன்ன நான். ஆனா துன்ப குழியை என்றோன்னு எனக்கு விளங்கிட்டது இங்க அழுந்து மண்டு வந்திருக்கணும். ஏன்னா துன்பத்தால தானே ஆக்கள் அழுகிறவன். முன்பு அழுந்தும் துன்ப குழியை மாற்றி ஒளியாத சுகபரவசராய் வாழ்ந்து அளவில்லாத ஞானங்களிலே கருத்து ஏறினர். தெள்ளு மனந்தளி பொழுதி திருந்த நந்தனன் அடி வணங்கி வள்ளலேயாள் அடியேனாய் மலர மிசை முன்போட் பள்ளி கொள்ளாது உணராதி பரிசிருந்த படியடியே கிள்ள படியருள் செய்ய வேண்டுமென முறை செய்தான். கலங்கின மனந்தெளிந்து வடைய ஞானத்திலே உறைந்தனவில் கிரகித்தியாயிருக்கின்ற நமஸ்கரித்து அபீஷட வரதனே அடியேனாகிய விரிந்த தவமதனில் முன்பு போல பள்ளி கொள்ளாமலும் உணராமலும் இப்படி ஒரு பிரகாரத்திலே எழுந்தருளியிருந்தபடி அடியேனுக்கு சத்தியமாக அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான். அங்கவனின் நகைத்து அருள் கூர்ந்த அந்தன் இருவலர் கமல பூங்குழல் மிருவென்று புகன்றொனையாளுடை புனிதன் ஆங்கரிய பெருங்கருணை தன்மையினாளெனக் கழித்த ஓங்கு திருவருள் கேட்கில் உளவதென்று உரை செய்தான். அவ்விடத்து மகாவிஷ்ணு நகைத்தருளி அதிக பிரியத்துடனே சேடனையும் பெரிய தாமரையில் இருக்கும் திருமகளையும் நோக்கி இருங்கள் என்று அருளி செய்து என்னை ஆண்டு கொண்ட இயற்கையான சுத்தன் என்னால் பெறுதற்கரியதாகிய பெரிய காருண்யத்தில் இயற்கையாலே எனக்கு பிரசாதித்த மேலான அனுக்கிரகத்தை உள்ளபடி நீங்கள் கேட்கவென்னில் ஒரு காலத்திலும் முடியாது என்றார். மண்ணு மொழி வளர் பொருவில் வடகைலை மருந்தை சென்னியுறத் தொழ நென்னற்றிருந்து திருமுகமதனால் என்னை வரவழைத்தருளி நகைத்தருள் என்னை கைமிசை தன்னகரில் கரமூன்றி எழுந்திருந்தான் தனித்துணைவன். வைகுந்தத்துக்கும் மனோபதிக்கும் நடுவாய் நிலை பெற்ற சோதி ரூபமாய் உயர்ந்த ஒப்பில்லாத உத்தர கைலாச மலையில் சூக்மா வேஷ்டியான மருந்தை நேற்றியான் சென்று
சிரவார வணங்கி மாத்திரத்திலே உயிர்களுக்கு தோன்றா துணையாகிய அந்த பரமேஸ்வரர் பிரசன்னம் பொருந்தின திருமுகத்தினாலே என்னை தம்மருகே வரவழைத்து அருளி நகைத்து அருள் கூர்ந்து பஷ்ய கிருத்தியத்தை பவிஷ்ய கிருத்தியத்தை நினைந்து அபயாஸ்தங் கொடுத்து என் கையின் மேலே தம் ஒப்பில்லாத ஸ்ரீ யத்தியத்தை ஊன்றி எழுந்தருணல் என்ன ஸ்ரீ ஏதோ இது என்ன ஸ்ரீ யத்தியத்தை ஊன்றி ஏதோ சம்திங் எழுந்த பொழுது ஒளிர் சங்கமம் மருங்கு மிக முழங்க தளங்கு மருமறை பெறவ தாவில் கணம்புடை சூழ செழுந்தவர் கண்மிடைந்து ஏத்த தேவர் அணி தொழ திங்கட் கொழுந்தணியும் பெருமான் குலகிரி இனடி அணைந்த ஆண் வீர சிங்காசனத்தில் நின்றும் இழிந்து எழுந்து அருளின பொழுது பானு கம்பனால் ஊதப்படா நின்ற பிரகாசம் பொருந்திய சங்குகள் எத்திக்கும் செவிடுபட முழங்கவும் ஒலிக்கா நின்ற வேதங்கள் பரவுதல் செய்யவும் குற்றமில்லாத கணநாதர்கள் சூழ்ந்து சேவிக்கவும் வளவிய நித்திய அனுட்டவமான தருப்பரான தபோதனர் நெருங்கி துதிக்கவும் தேவர்கள் கூட்டம் தொழவும் அர்த்த சந்திர சடாதரன் ஆகிய எம்பெருமான் அந்த கைலாயத்தின் அடிவாரத்தை அணைந்தார். என்ன ஆசையா இருக்கு. மேயதொரு மண்டபத்து விரைந்தணைந்து தாருவன தூயவரு முனிவருளஞ்சோதிப்போம் நமக்கிசைய நீ அறிவகையும் உருவாகி நிலவுகனக் கருள் செய்து நாயகத்தின் திருமேனி நயங்கிளர வலங்கரித்தான். அவ்விடத்து திருவுள்ளத்து பெருந்தினதோர்காந்த மண்டபத்தில் துரிதத்தில் எழுந்தருளி தேவாதாருவனத்தில் பரசுத்தராகியிருக்கிற 48,000 ருஷிகளான பெரியோருடைய சித்தபாகம் பரீட்சிப்போம். நாம் கொண்ட வேடத்து பொருந்த நீயும் ஸ்திரீ ரூபத்தை கொண்டு நம்முடனே கூட வருவாயாக என்று எனக்கு அருளி செய்து ஆத்ம நாயகனும் தம்முடைய திருமேனி அழகும் விளங்க அலங்கரித்து கொண்டார். அகுதெனமெனில் திருவடியின் மிதியடியுன் திகளுடை வெண்கோவணமேன் மெருவரையும் புரிநூலும் வலஞ்சுளியும் தியுமார்பு வலஞ்சுளி உந்தியு மார்பு மொருவரை இருவரையும் உரையாத உயர்தோளும் பருவனைப் பொக்கணமும் தமருகமும் பலிகளனும் ஸ்ரீபாதத்திலே மிதித்தருளின மிதியடியும் அவற்றை விளங்குபட்ட திருவுடைய அவற்றை உருவத்தை சொல்லி நம்ம பாருங்க. பாதத்திலேருந்து வருது. மிதித்தருளின மிதியடி விளங்குபட்ட திருவுடைய ஆடையும் உச்சாத்தும் இதுகள் பொருந்திய திருவரையும் முப்புரியான திரு எஞ்சோ வீதமும் பலமாக சுளித்த திருவுந்தி என்ற என்ன பொக்குள் திருமேர்வும் அதிர்ச்சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தின ஏகரேகையும் உதயாஸ்தமனம் என்னும் 2 பருவதங்களும் ஒவ்வாத உயர்ந்த திருதோள்களும் யாவர்க்கும் பருவதற்கரிதாய நல்ல விபூதி பையின் தமருகரும் பிச்சா பாத்திரமும் தேர்காவனத்துக்கு அங்க அப்படித்தானே போற தேர்காவனத்துக்கு சீராரும் திருமிடரும் செங்கனி வாய்ப்பும் சிரிப்பும் மேராரும் வார்காதுமில குவி தொழியனைப்பும் வேறாரும் திருநுதற்கீழ் திருப்புருவம் தாராக நிற்கும் கமலத்தனி மலர் போற்றிரு முகமும் சிறப்பு நிறைந்த நீலமணி போல் விளங்கின காண்டமும் செய்ய கனிவாயிற் தோற்றுகின்ற சிறு முரலும் அழகு நிறைந்தவரும் காதும் ஒளி நிறைந்த
திருஷ்டியின் தொழில் நயமும் வேர்வு நிறைந்த திருநெற்றி கீழாக விருப்பமே வடிவாயிருக்கிற திருப்புருவத்தை தன்னிடத்திலே தோற்றுவிக்கும் மலர்ந்த ஒரு செங்கமலம் போன்ற திருமுக மண்டலமும் ஒட்டுமெலி திருநுதலும் புரிந்து முறிந்து இசைந்தசைந்த மட்டுமெலி கருங்குழலும் வளர்பவள ஒளிமழுங்க விட்டு விளங்கிய எழிலார் மேனியுமாய் மெல்லியலார் பட்டு விழும் படியில் விழும் படி அழகின் படிவமென அகழிய பொட்டும் பொருந்தின திரு நெற்றியும் நிறுத்திச் சுருண்டு தன்னிலொத்து அலைந்த மன மிகுத்திருக்கின்ற கரிய திருக்கேசமும் பவள ஒளியும் கருக செவ்வொளி விட்டு விளங்கின அழகு நிறைந்த திருமேனியுடையதுமாகிய இவ்வடிவைக் கண்டு மாதர்கள் மோகப்பட்டு விழுந்தன்மை போல ஆடவர்களும் விழும்படி அழகின் உருவம் போல. ரணிகா, உங்களுக்கு இயலாத நேரம் சொல்லுங்க நிப்பாட்டவ. ஓகே ஓகே எனக்கு இப்பதான் இன்னும் காமனத்தியால் மன்னன் எது திரு மன்னன் என திருமளவில் வளரிருடார் தாரகை தாரகை குளரிற் என்ன மலர் மயிர் சொருகியலது நுதல திலகமும் பன்னியரது உடுத்து படர்ந்தான பன்னதிய துகிலுடுத்து பன்னியரது துகில் பன்னரிய துகிலுடுத்து படர்தான பின்போக்கி தன் கரியிலறை தன்னிகரிலை முலைமேற்ற நிக்காரை தனிற்றளற்றுவக்கி. நாங்கள் முந்தைய இப்படியே படிச்சிருக்கோம், இப்ப பிடிச்சிருப்போமே. என் சுவாமியான தேவராசன் எனக்கு எதிர்ப்படும் அளவில் யான் வடிவம் கொண்ட வண்ணம் எனில் நீண்ட கங்குளுடனே நட்சத்திரங்கள் வளரிரு தாரகை குழலில் வந்துச்சு. அதான் நீண்ட கங்குளுடனே நட்சத்திரங்கள் சலந்தாற் போல அகத்திலே பல வருங்கலந்து பல மலரும் கலந்து திருமுகி முடித்து அழகம் பிரகாசிக்கவும் நெற்றியிலிட்ட சிறு பொட்டினாலே மிக சோபை உண்டாகவும் விலையிடுதற்கரிய பட்டு வத்திரத்தை உடுத்து அதன் முந்தானையை ஏகாசமாக போட்டு இந்த முந்தானையை வலக்கைக்குள்ளே வாங்கி முலை மீதணிந்த பதக்கத்தின் மேலே பிணித்து வைத்து சொல்லிட மாமணி நட்பாடகமும் மலிவித்தோர் வல்லியன பூமளி செங்கரத்துடன் புண்ணியனேர் புணர்வொழுதிற் காமனெழில் அளித்தவனுங் காமுருவேனெனது தீமை விழிக்கடை நோக்கிச் சிறுமுறு பலிரை செய்தான். பெரிய நவரத்தின பாடகமும் அழகு பெற மிகவணிந்து பூத்த தெருவள்ளி சாதக கொம்பு போல கையிலே ஒரு பூங்கொத்தை மிக பிடித்து தர்மமூர்த்தியான ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் சந்நிதியிலே சென்று பொருந்தின அளவிலே காமன் அழகை எரித்த அந்த கடவுளும் காம விருப்பம் கொண்டவன் போல எனது கொலைத்தொழில் பொருந்தின பார்வையை மேகத்துடனே பார்த்து மந்தகாசமும் சற்றே பண்ணினார். அவ்வரையிலி அமர்ந்திருப்ப வகிலத்து பொய் விரவா முனிவரின் புகழழிய என உணர செவ்வரை மேனியனிடையேன் சேயிழையாய் பின் செல்ல எங்கனைய விட்டுட்டு வா சேயிழையாய் பின் செல்ல சைவ முனிவர்களுக்கு உண்டாருபணமன சைவ முனிவர்கள் இருக்கும்
தாருபாமன அது தாருவனமது சார்ந்தான். சார்ந்தான். அந்த பாருங்க இந்த தாரும இடத்துக்கு போறாரு வேற பிச்சை வேடம் ம், கொண்டு அதுதான் ம், கதைச்சு கொண்டு வாரம் அதுதான் படிச்சு கொண்டு வாரம் அந்த ம், கைலாசத்தில் ம். அந்த கைலாசத்தில் ஈஸ்வரி தனித்தெழுந்தள்ளி இருக்க உலக வாசனை இங்க விட்டுட்டு அழகு வர விட்டு உலக வாசனையற்ற இருடிகள் ம். இவன் கீர்த்தி பொருந்தின இயக்கனாக வேண்டுமென்று யோசிக்க ம். செம்பவள குன்று போலும் திருமேனி உடையவர் அடிமையாகிய யான் ஸ்திரியாக பின் செல்ல ம். சிவபக்தரான இருடிகள் தபசு பண்ணி கொண்டிருக்கிற தேவதாருகோணத்தை அணுகினர். என்ன அவர் இந்த பிச்சாடன திருமால் வேடம் போட்டு வேற திருமால் தான் போற சொல்றார் தான் பின்னால போறேன் இவர் இப்படி போறார் அங்க இருக்கிற இருடிகள் தாருகாவனத்து இருடிகள் எல்லாரும் இவனை ஒரு இயக்கனண்டு சும்மா ஒரு சாதாரண ஆளண்டு சேர்மானண்ட வைக்க விளங்க இல்ல விளங்கையில சாதாரண ஆளண்டு தான் அவ யோசிக்க தான் பின்ன சொல்ல அவ 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 அந்த தருகாவன நாங்க தருகாவனத்துக்கு கதை படிச்சிருக்கிறோம் இன்றைக்கு தான் அதை பாட்டோட படிக்கிறோம் பாட்டு அது எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் திருமால் தான் பேறு. பெண் வேடம் போட்டு போடுறாரு. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரும்பேறு அந்த பாட்டா படிக்கிறோம் பாட்டோட படிக்கிறது கூட தித்திக்குமான்றாணி அக்கா ஓ சென்று முனிவர்கள் இருக்கும் தெருத்தலை செறிதி செறியிற் சிறிந்து முன்றிலிடை துடி முழக்கி முருவன் மிக முக மலர்த்தி துன்று பலி கொணர்ந்தனையுஞ் சுரிகுழலார் வெளி நோக்கி அன்று ரைவன் என்று புதிய அபிநயமாயிர கோடி ஆச்சிர மளவாக எழுந்தருளி இருளுக்கும் தெருவில் முந்தின வண்ண சாலையிலே புகுந்து நடுமுற்றத்திலே நின்று தமருகத்தை முழக்கி முகத்தினிடத்தில் ஒளி விளங்க நகைத்தருளி கை நிறைய பிச்சை கொண்டு வந்து அருகே நிற்கும் இருடி பத்தினிகளுடைய அழகை கண்டு அப்போது தன்னுடைய வினோதத்தினாலே வண்ணின அபிநயம் ஆயிரம் கோடியா ஏன்னு சொன்னா அவர் நல்ல அழகான ஆடவனா தானே பேர் வேற நொறு இது இருடி பத்தினிகள் கற்பில சிட்டியான இந்த 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 தேர்காவனத்து முனிவர்கள பத்தினிகள் கற்பிலும் ஒழுக்கத்திலும் அதி சிறந்தவர்களாம் அதே மாதிரிதான் தேர்காவனத்து முனிவர்களும் ஆனால் இவியலுக்கு ஒரு செருக்கு இருக்கு என்னண்டா தாங்கள் தான் ஜாகத்தில வல்லுனர்கள் பெரிய கட்டிக்காரர் சிவபெருமான ஏறன்ற அவைக்கு ஒரு கேள்வி இவருக்கும் சிவபெருமானுக்கும் இந்த ஜாகத்துக்கும் என்ன தாங்கள்லாம் பெரிய கட்டிக்காரர் தவத்திலையும் ஜாகத்திலையும் அந்த அவையின் செருக்கு அடக்கத்தான் சிவபெருமான் இப்படி பிச்சாடன பீடம் கொண்டு தேர்காவனத்துக்கு திருமாலையும் மோகினியாகி கொண்டு போறாரு என்னண்டா அந்த இருடிகளின் அந்த தேர்காவனத்து முனிவர்கள மனைவியை அவர் குலப்புறார் மோகினி வடிவம் கொண்ட திருமால் இந்த முனிவர்கள் குழப்பினம் இந்த தவத்தை அதுக்குத்தான் போயிடும் பெண்ணறிய நயங்களிய அபிநயங்கள் இறைபுரிய நிறை கற்பிர் அப்படி பார்த்து படிங்க உங்களுக்கு விளங்கும் நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா படிப்பீங்க எண்ணறிய அபிநயங்கள் எண்ணறிய அபிநயங்களிறை களிறை இல்ல களிறை என்று வராது களிறு என்று எண்ணறிய அபிநயங்கள் ஈனா சொல்லணும் இறைவன என்று சொல்லக்கூடாது இறைவனை ஈயக்கே சொல்ல அபிநயங்களில் திருப்பி படிங்க உங்களுக்கு தெரியும் எண்ணறிய அபிநயங்களி இறை புரிய நிறைகற்பிற் பண்ணம் மறுமொழி முனிவர் பார்ப்பனிகள் பலருண்டி நன்னருநாட் மச்சம் பயிர் நன்னரு நான் மடம் மெச்சம் பயிர் பெண்ணும் அது ராணியக்க 4 வகை இதுகள் மடம் மடம் பயிர்ப்பு நன்னரு நான் மடம் பச்சம் பயிர் பெண்ணும் இவை நழுவ கண்ணுதலோனி மருங்கும்
ஒன்றாக கைக்கொண்டார். சுவாமியானவர் எண்ணிறைந்த அபிநயங்களை பண்ண நிறைந்த கற்பும் இசைக்கு ஒப்பான மொழியுடைய இரிசி பத்தினிகள் இரிஷி பத்தினிகள் பலர் கூடி கிட்டுதற்கரிய இயல்பான நாணம் கொண்டத விடாத விடாத மடப்பும் பேதமையால் அச்சம் பயிலிழாத பொருளி அச்சம் பயிலாத அருவருப்பான பொருளில் அருவருப்பான அருவருப்பான பயிர்ப்பு என்ன நாளும் கை நழுவ விட்டு பால சோன் இரண்டும் புறம் ஒன்றாக வளைந்து வளைத்து கொண்டார்களாம். வளைந்து கொண்டார்கள். சாயவார் குழலொரு கைகளை ஒரு கை உரத்தாங்கி பாயவாள் விழியருவி பரவ சாராய் எதிர்பயில்வார் தூயவாய் திருவாயிற்று துளங்கு நகை என மொழிவாராய் வாவினி மொழிவாராய வா வினியம்மை இனியம்மை இனியம்மை அணைந்தரளா என அயர்வார் நீளிய குழல் சரியும் அதனை நீளிய குழல் என்ற என்ன நீண்ட கூந்தல் சரியும் அதனை ஒரு கையினாலும் வீழும் மேகலையை ஒரு கையினாலும் இறுக பிடித்து கொண்டு வாழையத்த கண்களில் நின்றும் அருவிபாய மோக வசத்தராயி கஞ்சகிழ எதிர் சென்று பொருந்துவார் சிலர். திருவாயினிடத்து நகையானது சுத்தமாய் விளங்குகின்றது என்பார்கள் சிலர். எங்களுக்கு சென்றவனே மால் கொண்ட எம்மை இப்போது தழுவிக் கொண்டருள் என்று மோகித்து தங்களை தழுவிக்கொள்ள சொல்லி கேட்கிறேன். ஐயமிடவென்று கடிதரசு கொடுப்புறப்பட்டு கைய மரவும் கலந்திடுவார் அமுரவ முதாக்கி கலத்திடுவர் நிலத்திடுவர் கொய்ய மலரிடை உடனே குவிந்த கரத்துடன் கொணர்ந்து நையமட என விடுவார் நாம் உய்தோமென நவில்வார். பிச்சையிட வேண்டுமென்று கடுக அரிசி அள்ளிக்கொண்டு புறப்பட்டு மேலிட்ட காமாக்கினியாலும் விகாரவியர் வினாலும் கையே பாத்திரமாக அதை அமுது சமைத்து பிச்சா பாத்திரத்தில் இடுமாறு போல கண்ணும் மனமும் வேற்று விகார படுக்கையில் நிலத்திடுவர். சிலர் பாதத்திலே அர்ச்சிக்க விடுத்த பத்திர புஷ்பங்களை அஞ்சலித்து உடனே கொண்டு வந்து மயங்கி பிச்சாபாத்திரத்திலே நன்றாக வெந்த சாதம் போல அதனை இடுவார்கள். சிலர் இப்படி வடிவு மிகுந்தொரு நாயகனை பெற்றோமாதலால் நாமே பிழைத்தோம் என்பர் சிலர். முன் பிச்சை அவரை கண்ட முகமென்பர் முயங்கி இரதிமன் பிச்சை வெனப்பகலி மாறி சொரிந்திடுமென்பர் பின் பிச்சை கொண்டு வர பெரும் பிச்சை அளித்த கல்வாறு என் பிச்சை கெட உருக எமக்கு இறங்கார் என வயர்வார். இந்த மகேஸ்வரரை பார்க்கும் இடத்து முன்பு புகண்ட முகச்சாயலாயிருக்கிறது என்பர் சிலர். பொருந்தப்பட்ட இரதி மணவாளனாகிய மென்மதன் தூணியில் நின்றும் அம்புகளை ஒவ்வொன்றாக வாங்கி சரவரிசமாக வரிசித்திடும் என்பர் சிலர். பின்னே
பிடிப்பிச்சை கொண்டு வர எமக்கு தாங்கரிய பித்தத்தை தந்த கலப்பம் இவர் என்பு மிச்சையும் கெடும்படி நாம் வருந்தவன் நமக்கு இறங்கியர்லார் என்று சிலர் சொல்வார்கள். பிச்சு கண்டா யவன பகழி என்பதற்கு காம வறிய தருகின்ற பஞ்சபானங்கள் எனவும் ஒரு பொருள் கொள்க. நெல்லும் இனவளை ரணிகா மியூட்ல இருந்து படிக்கிறீங்க. மியூட். நில்லும் இனவளை தாறு நீரன்று தகைந்தொன்று சொல்லி விடுமென அனைவார் துணை கொன்மணி முளை காட்டி இல்லது மெதுவென மொழிவார விடமுட மென்பர் புள்ளியிடும் எல்லையுடன் போது நாமென புகழ்வர். நீர் இவ்விடத்திலே நில்லும் போவீராகில் எம்முடைய வளையத்தந்து போமென்று எம்முடைய வளையலை தந்து போமென்று சம்மதி இல்லாமைய சொல்லி விடுமென்று தொடர்வார்கள் சிலர். தம்மிலொத்து முத்துவடம் பொருந்தும் ஸ்தனங்கள் தோன்றும் நின்று எம்முடைய மனையும் இது எம்முடைய மனைவி தேர்காவனத்து பொம்பளையல் பிறகு மறுபிறப்புல போய் அங்க பிறந்து மாணிக்கம் அந்த காப்பு வளையல் விற்க போறாரല്ലോ அந்த கதை இது. காப்புகளும் போய் காப்புகளை கையில போட்டு விடுவார் அந்த கதை. தூரம் இல்லையென மொழிவார்கள் சிலர். உமக்கு பொருத்தமான விடமே எங்கும் பொருத்தமான விடம் என்பார்கள் சிலர். நீர் சேர வேண்டும் என்று நினைத்திருக்கிற இடத்தளவு நாங்கள் வருகின்றோம் என சொல்வது நாங்கள் படிச்சது திருவிளையாடல். ஐயமுளதிலதிடை என்றறிவிப்பார் நினைப்பார் அரை முளதிலதுயிர் வந்து அணைந்து கொளர் என்பவர் போல்வார் அறையாமென கணை கொண்ட நங்கனடர்ந்தலையாமை கலையாமையாமனா ஒவமை நோக்கி அஞ்சலெனவென வயர்வார். திருப்பி பொருளை பார்த்துட்டு அதை திருப்பி ஒருக்கா பார்க்கணும். பிச்சையுண்டு இடையில்லை என்று அறிவிப்பாரை போல எதிரே வந்து நிற்பார் சிலர். எமது உடலில் உயிர் வாழ்க்கையுண்டு அது இல்லை என்கின்ற சந்தேகம் இல்லையாம்படி வந்து அணைந்து பிழைப்பித்து கொள்ளென்பவரை ஒப்பார் சிலர். இயமன் போல பஞ்சபானங்களை கொண்டு காமராசன் மேலிட்டு பொருதாமல் தேவனே பயப்படாதிருங்கள் என்று அருளி செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று அயர்வர் சிலர். இது ஐயமுளதில திடை என்று அறிவிப்பாரென நிப்பார் சிலர். என்றதுக்கு ஒரு பொருள் சரியான அறிவிப்பாரை போல எதிரே வந்து நிற்பார் ரைய முளதிலது உயிர் வந்து அணைந்து நிற்பார் ஐயம் ராணியக்கா நிற்பார் உளம் இலது உயிர் வந்து அணைந்து பொருங்கோ பிச்சையுண்டு இடையில்லை என்று. ஓகே, உடலில் உயிர் ஐயமுளது பொருங்கோரானே ஐயமுளது இடை என்று அறிவிப்பாரன். அதுதான் பிச்சம். ஐயமண்டா பிச்சை ராணியக்கா. ஓகே, பிச்சை உண்டு இடையில்லை என்று அறிவிப்பாரை போல நிற்பா போல எதிரே வந்து நிற்பார் எதிரே எமது உடலில் சரி நிற்பார் எமது
நிப்பரைய உளதிலது உயிர் வந்து அணைந்து ம். கொளர் என்பவர் போல இல்லை என்பவர் போல் போல வார். இதுக்கு என்ன ராணியாக்கா? போல்வார் போல் வந்து இல்லையாம்படி வந்து இல்லை இல்லையாம்படி வார் வந்தணைந்து இல்லை வார் என்கின்ற எங்க ராணியாக்கா? வார் அணைய அமை அணைய வாரை வாரணைய விளங்கினது உங்களுக்கு? ஓ, ஓ. வாரணைய மெனா வாரணைய நாம் என்ன? வாரணைய நாம் ராணியக்கா விளங்கினது. ஓ, வாரணைய நாம் என்ன கனை கொண்ட நங்கன் அடர்ந்த தலையாமை அடங்கன் கொண்ட நங்கன் அடர்ந்த தலையாமை பஞ்சபானங்கள் அது கொண்டு பொருங்க வான யையமன அது என்ன? வடந்தலையாமை நங்க நந்த தலையாமையை யமனாவமை இது யமனாண்ட என்ன? கி அஞ்சலெனா என அந்தியமன் போலம் நங்க நடந்தலையாமை இதன் செய்யாமல் இருக்கின்ற அயர்வார். என்ன சரியான கமலா அந்த பாட்டுக்கு ஏற்ற வசனம் இல்லை, இங்க வேற வசனத்தை தான் பாவிக்கும். ஆனா சரியா படிக்கணும் ராணியாக்கா. சரி, இந்த வேற பாட்டு கொஞ்சம் இந்த பாட்டங்களுக்கு பிழைச்சிட்டு ஓகே. நீங்க படிங்க. ஆடுவார் ஆதாத அபிநயங்கள் பல புரிவா வாரோடு ஓமோ வாரோடாமோ உன் கலங்கன் கலனி குமக்கென்பர் கூடுவர் கூடாத குழலைய குளன் மொழியார் பாடுவர் பாடாக மேல் விழுவர் பலராகி விஷய ஆனந்த கூட கடல் ஏற்பட்டு ஆடுவர் சிலர் உலகத்தில் நடவாத சேட்டா விதங்களை பலவாக பண்ணுவர் சிலர் சேட்டைகளை பலமுறை திரும்பி பார்க்கின்றார் என்று விரைந்து ஓடுவர் சிலர் தலையோடோ உமக்கு பிச்சா பாத்திரம் என்பர் சிலர் தலையோடோ உமக்கு பிச்சா பாத்திரம் என்பர் சிலர் பின்னும் சமீபத்தில் சொல்வார்கள் வாரி முடிக்க கூடாத மயிரலைய குழலிசை போன்ற மொழியார் பாடுவர் சிலர். மயிரை பிடிச்சு பாடி பலர் கூடி தாங்கள் கொண்ட கோட்பாடு பொருந்த திருமேனியின் மேல் விழுவார்கள். 25 பாடுவான் ராணி. பேதையர் கண் முதலாக பேரிளம் பெண்மையர் முடிவா மாதர வரிரு மாதவர் இரு மருகிடை நெருங்கி ஓத மொழிந்தென நிலவு மொழியுயர் வானுர நகைத்து நாதனன எழுந்தருள நாதனன எழுந்தருள அயனான அணைந்தபடி நபிலவேன் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பண்ணென 7 வகை பருவம் உள்ள. இது நெடுக படிக்க காரைக்காலமையா இருந்த சேரமான் பெருமாள் படிச்ச நாங்கள். பிறகு இப்ப இந்த திருக்கோவையாறுல படிச்ச நாங்கள். 7 வகை பருவமுள்ள மாதர்கள் யாவரும் 2 பக்கமும் மயங்குகிற நடுத்தெருவில் சத்த சமுத்திரமும் ஒன்றாக கூடி சத்தி தெளிந்தது போல ஒலிக்கு மோசை அண்டகோள கையை கடந்த பாலிஞ்செல்ல நகைத்து அருளி தம்பிரானார் மற்றொரு வீதியில் எழுந்தருள அவ்விடத்து யான் சென்று பொருந்தி செய்த பிரகாரம் சொல்லுவேன். நீங்க படிக்க போறீங்களோ?
இல்ல ஒரு நிப்பாட்டுவோம் என்ன கமலம் ஓம் 11 மணி நமச்சிவாய வாழ்க வளமுடன்.